இன்றைக்கி மூலிகை எண்ணெய் தாங்க காய்ச்ச போகிறோம். காய்ச்சின எண்ணெயெல்லாம் தீர்ந்துருச்சுங்க, எல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி திருப்பியுமே 45 மூலிகைக்கு மேலே போட்டு தாங்க காய்ச்சறோம். இன்றைக்கி எவ்வளோ மூலிகை எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். 2 நாளாக அதெல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க, எல்லா மூலிகையுமே. இப்போ நம்ம எண்ணெய் ஒரு 15 லிட்டரு எடுத்து வச்சுருக்குறேங்க. சுத்தமான செக்கிலாட்டின தேங்காய் எண்ணெய்ங்க, சல்பர் வைக்காமல் எண்ணெய்ங்க இது. இந்த சல்பர் போட்டால் முடி கொட்டுங்க, அதனால் சல்பர் வைக்காமல் எண்ணெய் பார்த்து வாங்குங்க. இது பாருங்கள், எல்லாம் எடுத்து வச்சது. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாங்க, எல்லா பொருளுமே. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் அப்படியே லைட்டாக வெதுன்னு ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மூலிகையாக நம்ம சேர்த்திக்கலாங்க. அருகம்புல் சேர்த்திக்கலாங்க. அடுத்தது கரும்பூலா இலை சேர்த்திக்கலாங்க. முடி நல்லா கருகருப்பு கொடுக்கக்கூடியதுங்க கரும்பூலா இலை. அருகம்புல்லுமே நல்லா குளிர்ச்சிங்க, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சிங்க. கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. நல்லா இது கருவேப்பிலை சின்ன தலையாக தாங்க இருக்குது நம்ம வீட்டில். வாசம் சூப்பராக இருக்குங்க கருவேப்பிலை. இப்போ தும்பை இலை பூ சேர்த்திக்கலாங்க. ஆஸ்துமா, சைனஸ் ப்ராப்ளம், சளி தொந்தரவு இது எல்லாமே போக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குதுங்க தும்பை இலையில். தும்பை இலை பூ ரெண்டுமே சேர்த்திருக்கிறேங்க. இதுங்க சளி தொந்தரவு எதுவும் இருக்காதுங்க. நம்ம இவ்வளவு கூலிங்காக இலையெல்லாம் போடுறதுனால வெத்தலையும் வெப்பாலையும் சேர்த்திக்கலாங்க. வெப்பாலை வந்துங்க இந்த சொரியாசிஸு, தோல் சருமத்தில் ஏற்படுற நோய் எல்லாமே குணமாக்கக்கூடிய தன்மை இந்த வெப்பாலையில் இருக்குதுங்க. நம்ம இப்போ மகிழம்பூ இலைங்க, முள்சீத்தா இலை, கொய்யா இலை 3மே சேர்த்திக்கலாங்க. காட்டு கரிசலாங்கண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போது நம்ம மூலிகை ஹேர் ஆயிலுக்கு ரொம்ப முக்கியமானது இதுதாங்க. இப்போ குப்பைமேனி இலை சேர்த்திக்கலாங்க. மருதாணி இலை சேர்த்திக்கலாங்க. மருதாணி பூ சேர்த்திக்கலாங்க. இது மஞ்சள் மருதாணி, சிகப்பு மருதாணி பூ ரெண்டுமே இருக்குதுங்க. இந்த மருதாணி பூ தூக்கம் நல்லா வருங்க, டென்ஷனை குறைக்கிங்க. வேப்ப இலை சேர்த்திக்கலாங்க. செம்பருத்தி இலை சேர்த்திக்கலாங்க. முடியை நல்லா சைனிங்காகவும் வச்சுருக்குங்க. கீழா நெல்லி சேர்த்திக்கலாங்க. கீழா நெல்லியுமே அம்மான் பச்சரிசி சேர்த்திக்கலாங்க. நம்ம முதியோர் கூந்தல் சேர்த்திக்கலாங்க. முடி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது முதியோர் கூந்தலுங்க. இப்போ அதையும் சேர்த்திக்கலாங்க. நம்ம அவுரியில் சேர்த்திக்கலாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குதுங்க. எல்லா மூலிகையுமே மருந்து இல்லாமல், உப்பு இல்லாமல், நல்லா சுத்தமான மூலிகை தாங்க. எல்லாமே அருமையான மூலிகைங்க சேர்த்துறது எல்லாமே. அவுரி இலை நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தியாச்சுங்க. உரம்பு பூடு சேர்த்திக்கலாங்க. இது புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இதில் அதிகமாக இருக்குதுங்க. குடல் புண்ணாக இருந்தாலும் சரி, உடம்புல இருக்கிற புண்ணாக இருந்தாலும் சரி, சூப்பராக ஆறிடுங்க. அரப்புதலை சேர்த்திக்கலாங்க குளிர்ச்சிக்கு. மாசி பத்திரி சேர்த்திக்கலாங்க. இப்போது மாசி இலை, மாசி பச்சிலை, அதுக்கு 2-3 பேர் இருக்குதுங்க நிறையா. கற்பூரவள்ளி இலை சேர்த்திக்கலாங்க. நம்ம கேசவர்த்தினி இலை சேர்த்திக்கலாங்க. நம்ம வீட்லேயே செடி வச்சு இப்போ கணக்காக எண்ணெய் காய்ச்சறக்கு வந்துருச்சுங்க, அதிகமாகவே இருக்குதுங்க கேசவர்த்தினி இலை. இட்லி பூ சேர்த்திக்கலாங்க. முருங்கை இலை சேர்த்திக்கலாங்க, இரும்பு சத்துக்கு சேர்த்திக்கலாங்க. நீர் கோர்க்கிறது, சளி தொந்தரவு, சைனஸ் ப்ராப்ளம்
எல்லாத்துக்குமே கருநொச்சியாக ஒரு அருமையான மூலிகைங்க இது. பொடிதலை சேர்த்திக்கலாங்க. இது துளசி சேர்த்திக்கலாம். இப்போ டீ ஆயில் எடுக்கக்கூடிய இது செடி தாங்க. நம்ம டீ மருகும் போட்டுக்கலாங்க. இது நம்ம வீட்லேயே இருந்து எடுத்தது தாங்க. மாசிப்பத்திரி, மருகு, டீ இதெல்லாமே. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. வழுக்க மண்டையிலையுமே இந்த சின்ன வெங்காயம் முடி முளைக்குங்க. மஞ்சள் கரைசலாங்கண்ணியும் சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம ஆழம் விழுது சேர்த்திக்கலாங்க. முடி நல்லா ஸ்ட்ராங்காக வளருங்க, முடி கொட்டாதுங்க. பெரிய நெல்லி வத்தல் போட்டுக்கலாங்க. இப்போ மருதாணி காயும் சேர்த்திக்கலாங்க. இடம்புரி வலம்புரிக்காய் சேர்த்திக்கலாங்க. மகிழம்பூ சேர்த்திக்கலாங்க. வெந்தயம் போட்டுக்கலாங்க. குளிர்ச்சி, முடி வெடிக்காதுங்க. ஆவாரம்பூ சேர்த்திக்கலாங்க. இப்போ ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்குங்க. பச்சைப்பூ காஞ்சப்பூ ரெண்டுமே சேர்த்திருக்கிறேங்க. ஆவாரம்பூவே வெட்டி வேறு சேர்த்தியாச்சுங்க. கருஞ்சீரகம் சேர்த்திக்கலாங்க. வேம்பாலம்பட்டை சேர்த்திக்கலாங்க. நம்ம இப்போ சோத்து கத்தாழை போட்டுக்கலாங்க. அடுத்தது செம்பருத்தி போட்டுக்கலாங்க. நம்ம இப்போ பன்னீர் ரோஸைங், ஒத்த நந்தியாவட்டைங், சங்குப்பூ மூணையும் சேர்த்திக்கலாங்க. இந்த மூலிகை எல்லாமே கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மிலேயே வேகட்டுங்க. அப்புறம் மறுபடியும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாங்க. மெதுவாக அப்படியே இது சூடாகணுங்க. அடுப்பை வேகமாக வைக்கக்கூடாதுங்க. மெதுவாக எரிஞ்சு அது அந்த சூட்டுலேயே இதெல்லாம் மூலிகை அத்தனையும் வேக வைக்கணுங்க. எண்ணெய் சூடேற சூடேற அந்த மூலிகையோட வாசம் சூப்பராக இருக்குதுங்க. ஹெர்பல் ஹேர் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் தர்றேங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணி இந்த ஆயிலை வாங்கிக்கிங்க. நம்ம கிட்ட மூலிகை ஹேர் ஆயில் இருக்குதுங்க. மூட்டு வலி ஆயில் இருக்குது. மூலிகை ஹெர்பல் ஷாம்பு இருக்குது. மூலிகை சீவக்காய் தூள் இருக்குதுங்க. குளியல் பொடி இருக்குது. அரப்புத்தூள் இருக்குது. நீங்கள் எது வேணுனாலும் ஆர்டர் போட்டு வாங்கிக்கிங்க. குளியல் சோப்பு இருக்குதுங்க. மூலிகை சோப்பு முகப்பருவுக்கு, மங்குக்கு எல்லாத்துக்குமே இருக்குதுங்க. உங்களுக்கு என்ன சோப்பு வேணுனாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க. மூலிகை ஹேர் ஆயில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. எண்ணெயுமே நல்லா நம்ம போட்ட மூலிகை அத்தனையுமே நல்லா வெந்துருச்சுங்க. கலரும் மாறிடுச்சு பாருங்க. இது ஒரு நாள் நல்லா ஊற போட்டுருவோனுங்க. அப்படியே ஊறிட்டுன்னு ஒரு நாள் இருந்து வடிகட்டினா சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி ஆயிருங்க. இது அப்படியே நம்ம மூடி வச்சிடலாங்க. இப்போவே பாருங்கள் ஆயில் எப்படி இருக்குதுன்ட்டு.